18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தையை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, தேவன் யாருடைய ஜெபத்தை கேட்பதில்லை, ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார் என்கின்ற 2 காரியங்களை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம அநேக ஜெபங்களை நம் தேவனுக்கு முன்பாக ஏறியிருக்கிறோம். ஆனால் சில ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிப்பது இல்லை. சில ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார், சில ஜெபங்களுக்கு கர்த்தர் கொஞ்சம் லேட்டாக பதில் தரார், சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவதே இல்லை. அப்போ யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் என்று சொன்னால், இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்போமானால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். இப்போ இருதயம் நல்ல சுத்தமாக இருக்கும். இருதயம் நல்ல சுத்தமாக இருந்தால் தான் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சிந்தையில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்போமானால், அப்போ நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நல்லா தூய்மையாக இருக்கணும். கவனிகள், ஆண்டவர் மனிதனை செம்மையான இருதயம் உள்ளவனாக தான் கர்த்தர் படைத்தார். ஆனால் மனிதன் தன்னுடைய பாய தந்திரங்களை அவன் தெரிந்து கொண்டு தன்னை அவன் வீணடித்துக் கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். அப்போ நம்முடைய சிந்தையிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 119:2 வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கருடைய வாயையும் கபட்டு வாயையும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, குற்றவாளி ஆக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவது என்று சொல்லுகிறார். அப்ப துன்மார்க்கருடைய ஜெபம், துன்மார்க்கருடைய நாவுகள் கபடு நிறைந்ததாய் இருக்கிறது, பாவம் நிறைந்ததாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் என்று சொன்னால், துன்மார்க்க ஜீவியம் செய்து கொண்டிருந்தோம், துன்மார்க்க பழக்கத்தில் இருந்தோம். ஆனால் எப்பொழுது இயேசு நமக்குள்ளே வந்துட்டாரோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். நம்முடைய பேச்சு மாறி இருக்கணும், நம்முடைய சிந்தை மாறி இருக்கணும், நம்முடைய செயல்கள் மாறி இருக்கணும். எல்லாம் கர்த்தருக்கு ஏற்றது போல நம் மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ நம்முடைய சிந்தையிலே நம்முடைய எல்லா விதமான அவயங்களும் இயேசுவை வெளிப்படுத்துகிறதாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அப்ப ஏன் ஆண்டவர் இன்னைக்கு ஜெபத்தை கேட்க மாட்டார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய வாயிலும் நம்முடைய உணர்வுகளிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருப்பதினாலே நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, யோபு 35:12 வாசிக்கும் பொழுது, அங்கே அவர்கள் பொல்லாதவைகளின் பெருமைகளின் நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவர்கள் எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பெருமையினாலே, தன்னுடைய எல்லா விதமான காரியங்களினாலே அவர்கள் தேவனிடத்திலே கேட்கிறார்கள், அவர்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்றாரு, அந்த ஜெபத்தை என்ன பண்றதில்லை, கேட்கறதில்லை. காரணம் என்ன? அவங்க பெருமையா ஜெபம் பண்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருத்தர் சொன்னா, ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்றேன், நான் தசமபாகம் தரேன், உங்களுடைய கட்டளைகள் எல்லாம் நான் என்ன பண்றேன், கை கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து அவன் பெருமையாய் அவன் பேசினான். ஆனா இன்னொருத்த ஜெபம் பண்ணா, ஆண்டவரே, பாவியாக என் மேல நீங்க இரக்கமாயிருங்க, உங்க சமூகத்தில் நிக்கிறதுக்கு கூட நான் என்ன இல்லை, தகுதி இல்லை. அப்ப பாருங்க, பெருமையா பேசுறவனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கல, தாழ்மையா ஜெபித்தவருடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார்.
கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம உபவாசத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்ம கெஞ்சுதலோடு கூட, அழுகையோடு கூட, கண்ணீரோடு கூட தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஜெபிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் பெருமையான ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் தருகிறது. அப்ப நம்ம ஜெபத்துல எப்பொழுதும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தணும். தேவனிடத்துல கெஞ்சி ஜெபிக்கணும். கர்த்தாவே நீர் இறங்கும்னு சொல்லி ஜெபம். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பெருமையான ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பது இல்லை. அப்ப பாக்க, ஆண்டவர் அக்கிரம சிந்தை, இருதயத்தில் அக்கிரம நினைவுகளை கொண்டிருக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறது இல்ல. துன்மார்க்கருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறது இல்ல. பெருமை உள்ளவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறது இல்லை. அதற்கு பதிலாக தாழ்மை உள்ளவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். தேவ சமூகத்துல யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்கள், ஆண்டவரே உண்மை மிச்சினாரு இதை செஞ்சாங்க சொல்லி உறுதியாய் பிடித்துக் கொண்டவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய சில நேரத்துல மாய்மாலமான ஜெபம் வேதம் சொல்லுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்துல வாசிக்கும் பொழுது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலன்களை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப மாயக்காரர் என்ன செய்யறான்னு சொன்னா, மனுஷர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். ஆனா தன்னுடைய பர்சனல் லைஃப்ல, தன்னுடைய அந்தரங்கத்துல அவர்கள் என்ன பண்றது இல்ல, ஜெபம் பண்றது இல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப மனுஷன் பார்க்கிறதுக்காக மட்டும் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம தேவ சமூகத்துல, நம்ம அந்தரங்கத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அப்ப மாயக்காரர் என்ன பண்றாங்கன்னா, மற்றவர்கள் பார்க்கும்படியாக ஜெபிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம மற்றவர்களுக்காக அல்ல, நம்ம தேவ சமூகத்துல நம்ம விண்ணப்பத்தை கண்ணீரோடு கூட ஜெபத்தோடு கூட கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும், தெரியப்படுத்தும். அதுல 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று எண்ணுகிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, செய்யாதிருங்கள். அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதிக வசனிப்பினாலே, அதிகமாய் அவர்கள் ஜெபத்திலே அலட்டுவதனாலே கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் நினைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஜெபத்துல ரொம்ப வீணான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம என்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்றோம், அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால நம்ம ஒரு காரியம், நம்ம ஒரு ஜெப குறிப்பு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஜெப குறிப்பை விட்டுட்டு அவங்க வேற எல்லாத்தையும் சுத்தி என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை நம்ம அளப்ப தேவையில்லை. நம்முடைய நாவின் சொல் பிரவாதத்துக்கு முன்பே நமக்கு என்ன தேவைன்றதை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு, அறிந்து இருக்கிறார். அப்ப என்னன்னா, நம்ம வீண் வார்த்தைகளை ஜெபத்தில் அளப்பாம குறிப்பாக என்ன வசனத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுமோ அந்த வசனத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா, அப்போ உடம்பு சுகம் இல்லாதவர்களுக்கு சுகப்படுத்தும்படியான கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. இப்போ ஒருத்தர் ஆசீர்வதிக்கும்படி போறோம், அப்போ ஆசீர்வதிக்கும்படியான கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்ல போறோம், ஆறுதல் சொல்லும்படியான கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கு. அப்ப எந்த இடத்துக்கு எந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த அந்த வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ நம்ம உடம்பு சரியாம ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ற, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணேன், அவர்களை நான் குணமாக்குவேன். அப்போ என்னென்ன சுகப்படுத்துகிறதான வார்த்தைகள், என் கிருபை உனக்கு போதும். ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, அப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தும். அப்போ எந்த ஜெப குறிப்புக்கு நம்ம எந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம சரியா பயன்படுத்தி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்றாங்க,
ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய வார்த்தைகள் வெறுமையா என்னிடத்தில் என்ன பண்ணுது? திரும்பாது. அப்ப என்னன்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தை சரியா பயன்படுத்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வீண் மாயக்காரரை போல வீண் வார்த்தைகளை நம்ம அலப்புவர்களா இல்லாதபடிக்கு நம்ம சரியாய் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாற வேண்டியது அவசியமாயிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 18வது சங்கீதம் 40வது வசனம் 41வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. அப்போ சில நேரத்தில் பகையினாலே ஜெபிக்கிறார்கள், பகை உணர்வில் ஜெபம் பண்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்றது இல்ல, அங்கீகரிக்கிறது இல்ல. பகை உணர்வு, பகை குணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில பேர் ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போடும் பொழுது அவங்க அழிஞ்சு போடணும்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டார். பகை உணர்வோடு கூட, பகை குணத்தோடு கூட ஜெபம் பண்ணா ஆண்டவர் அந்த ஜெபத்தை என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் தேவன் எந்த ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னா, அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன பண்ணுவாங்க, அங்கீகரிப்பார். இப்ப ஆண்டவரே, அவன் கையை உடைங்க ஆண்டவரே, காலை உடைங்க ஆண்டவரே, அவன் விரோதம் பேசிட்டு ஆண்டவரே அப்படின்னு நீங்க எதெல்லாம் ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்தில் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பகை குணத்தோடு கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்கருடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லப்படும். அப்ப வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை அடைத்துக் கொள்ளுகிறவருடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பது இல்லை. அப்ப என்ன, வேதத்தை கேட்கணும், வசனத்தை கேட்கணும். வசனம் உள்ள போகாம நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் என்ன ஆகுதுங்க, அது அங்கீகரிக்கப்படாது. இப்போ நீங்க வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணு சொல்றேன், உங்களுக்கு வசனம் தெரிஞ்சதாங்க அதை சொல்லுவீங்க. அப்ப முதல்ல என்ன பண்ணணும், வசனம் உள்ள போகணும். உங்களுக்குள்ள போனா உங்களுக்குள்ள இருந்து வெளிவருகிற வசனம் அது வல்லமையுள்ள வசனமா இருக்கும். அது வார்த்தை, அந்த வார்த்தை பவர்ஃபுல்லான வார்த்தையா இருக்கும். நமக்குள்ள போய் நமக்கு கிரியை செய்யாம நம்ம சொல்ற வசனம் மற்றவங்களுக்கு என்ன பண்ணாதுங்க, கிரியை செய்யாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப தேவன் என்ன விரும்புகிறான்னு சொன்னா, வேதத்தை நன்றாய் கேட்க வேண்டும். அதுதான் ஆண்டு சொல்றாரு, வேதத்தை தேடி வாசியுங்கள், இதுல ஜோடி இல்லாம இருக்காது. கர்த்தருடைய புஸ்தகத்துல என்ன பண்ணுங்க, தேடி வாசிங்க. அப்ப எல்லா வசனமும் என்ன இருக்கும், ஜோடியா இருக்கும். எல்லா வசனமும் சேர்ந்தே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவன் என்ன விரும்புகிறார் சொன்னா, நீ வசனத்தை நன்றாய் கேட்கணும். இன்னும் வசனம் சொல்லுது, வசனத்தை தியானிங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப எப்பொழுது வாய்க்கும், எப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள போகும். அப்ப வேதத்தை கேளாதபடி ஒருத்த மனுஷன் ஜெபம் பண்ணானா அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்லை. அப்ப நம்ம வசனத்தை நிறைய கேட்கும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப வசனத்தை நம்ம தேடி வாசிக்கணும், தியானிக்கணும், ஆராய்ச்சி செஞ்சு நம்ம படிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்றாங்க, அங்கீகரிக்கிறார். ஒருவேளை நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்காம அப்படி போட்டு ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் பண்றதுல அங்கீகரிக்க மாட்டார். அப்போ நம்ம ஜெபம் பண்றோம்னு சொன்னா அந்த ஜெபத்துல எப்படியாவது ஒரு 2 வசனமாவது சொல்லி என்ன பண்ணோம், நம்ம ஜெபம் பண்ணணும். சில பேர் ஜெபம் பண்ணும்போது வசனமே இருக்காது, சும்மா பொதுவா ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, முடிச்சிருவாங்க. அப்போ வசனத்தை நம்ம பயன்படுத்தி ஜெபம் பண்ணும்போதுதான் அது கிரியை நடக்கும். நம்ம வார்த்தையில ஒண்ணு நடக்காது, தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. ஆண்டு சொன்னாரு, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் எழுத்தில் உள்ள உறுப்பு ஒண்ணு கூட என்ன பண்ணாது, ஒளிஞ்சு போகாது அப்படின்னாரு. அப்ப என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 21:13
ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். அப்ப பாருங்க, ஒருத்தர் ஏழை கூப்பிடுறான், ஐயா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஐயான்னு கூப்பிடுறான்னு வச்சுக்கா, அவன் கூப்பிடுறது நம்ம செவியை அடைச்சிக்கணும். அவனுக்கு நம்ம என்ன பண்ற, கவனிக்கவே இல்லை. நீ கூப்பிடும் போது கர்த்தர் பண்ண மாட்டாரு, கவனிக்க மாட்டேன். அப்ப என்னன்னா, ஏழை ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு மனுஷன் நம்ம நோக்கி கூப்பிடுறான் அப்படின்னும் பொழுது நம்மளால முடிஞ்ச வரையும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், உதவிகளை நம்ம செய்யணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பார், கர்த்தருக்கு கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்ப என்னன்னா, நம்ம ஏழையுடைய கூக்குரலுக்கு நம்ம செவி சாய்க்கணும். அவன் தானே, அவன் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, நம்ம சபையில் எத்தனையோ விசுவாச மக்கள் வராங்க, ரொம்ப கஷ்டப்படுற மக்கள், ரொம்ப வயதான ஆயன், அவங்களெல்லாம் போய் நான் விசாரிக்கிறேன். அப்போ கவனிங்க, நம்ம ஒரு முறை நம்ம விசாரிக்கலாம், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயா நாங்கள் ஏன் வந்து பார்க்கவே இல்லை ஐயா அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ யார் விசாரிச்சாலும் அவங்கள நமக்கு என்ன பண்ணுறோம், முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள நம்ம விசாரிக்கணும். அதாவது நம்ம பிரதிபலன் பார்க்காம நம்ம விசாரிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த பிரதிபலன் என்ன பண்ணுவாங்க, நமக்கு தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஏழைகளுடைய கூக்குரலுக்கு எந்த மனுஷன் செவி சாய்க்கிறானோ அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எந்த மனுஷன் ஏழைகளுடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கலையோ அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறதுல கேட்கவும் ஆண்டவர் மாற்றார். வேதம் சொல்வது மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளிலே பொல்லாதவர்கள் ஆனபடியால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் என்று சொன்னார். தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு என்ன பண்றாரா, மறைத்துக் கொள்வார். அப்போ தங்களுடைய கிரியைகள், பொல்லாதவர்களுடைய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில, பொல்லாத கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னு சொன்னா கர்த்தர் அவங்க கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். அப்ப நம்முடைய கிரியைகள் நல்ல கிரியைகளா பாருங்க. கிரியைகள் என்று சொன்னால் என்ன, நம்முடைய செயல்கள். கிரியை என்று சொன்னால் என்ன, நம்முடைய செயல்கள். நம்முடைய செயல்கள் நல்ல செயல்களாய் மாறும், நல்ல செயல்களாய் மாறும். அதாவது நம்முடைய செயல்கள் நல்ல செயல்களா இருக்கா இல்லையான்றத நம்ம போனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கிற போனை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சில பேர் ரிங்டோன், சில பேருடைய ரிங்டோனை வச்சு அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்றதை நம்ம என்ன பண்ண முடியும், கணிக்க முடியும். நம்ம ரிங்டோனை வச்சு அவங்க எந்த மனநிலையில இருக்கிறாங்க. சில பேர் ரிங்டோன்ல பாட்டு இருக்கும், வர ரிங்டோன்லயும் அவங்க எடுக்கிற ரிங்டோன்ல இருக்கும், உள்ளகிற ரிங்டோன்ல இருக்கிற பாட்டு. சில பேர் சோகமான பாட்டாகும், ஃபோன் பண்ணா சோகமான பாட்டாகும். சில பேர் நல்ல சந்தோஷமான பாட்டாகும், சில பேருக்கு ஆண்டவருடைய பாட்டு போகும், சில பேருக்கு சினிமா பாட்டு போகும். அப்போ அவங்க எந்த மனநிலையில இருக்கிறாங்கன்றத அவங்க போனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ், அவங்க ஸ்டேட்டஸை வச்சு அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கணிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இன்றைய இளைய தலைமுறைகள் பயன்படுத்துகிற போனை வச்சு அவங்களுடைய கிரியைகளை நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது நம்முடைய மனசு எப்படி இருக்குதோ அதை பிரதிபலிக்கிறது இப்போ செல்போன் பிரதிபலிக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்முடைய லைஃப்ல நம்முடைய கிரியைகள் நல்ல கிரியைகளாக மாறும். எப்பொழுது எதை நம்ம ஓபன் பண்ணாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். நம்முடைய காரியங்கள் அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்போ நம்முடைய கிரியைகள் நல்ல கிரியைகளாக மாறுச்சுன்னா நம்ம ஜெபத்தை ஆண்டவரை கூடாது கேட்பார். நம்முடைய கிரியைகள் பொல்லாத கிரியைகளாக இருந்ததுன்னா நம்முடைய ஜெபத்தை ஆண்டவரை பண்ண கேட்க மாட்டார். வேதம் சொல்வது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் மனுபுத்திரனே இதை கண்டாயா, இதிலும் அதிகமான அருவருப்புகளை இன்னும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி, ஆகையால் நானும்
உக்கிரகத்தோடு காரியத்தை நடத்துவேன். என் கண் தப்ப விடுவதில்லை. நான் இறங்குவதும் இல்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை. அப்ப அருவருப்பான காரியங்களை செய்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய காரியங்கள் ஆண்டவருடைய பார்வையில நல்ல நிறைவா இருக்கும். ஆண்டவர் நம்மளை அருவருக்க கூடாது. போன வாரம் நம்ம ஆண்டவருடைய மெசேஜ் என்ன கேட்டோம்? தேவன் கர்த்தர் எதை அருவருக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ அருவருப்பான காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும். உன்னிடத்தில் இருக்கிற அசூசியை கண்டு கர்த்தர் உன்னை விட்டு விலகி போகாதபடி எப்பொழுதும் சுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அருவருப்புகளை மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்ப யாருக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறது இல்ல? பாவிகளின் ஜெபத்தை கர்த்தர் செவி கொடுக்கிறது இல்ல. ஒருவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வானால் அவருடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்றாங்க? ஆண்டவர் செவி கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாவிகளின் ஜெபத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கிறது இல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர்களிடத்தில் நம்ம செபிக்க நிற்கும் பொழுது நம்ம சுத்தவானாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இணைந்து நாம் வாழ வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம பாவியா இருப்போமானால் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவதில்லை. சில நேரத்துல தகாத விதமாய் நம்ம ஜெபம் பண்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்ப தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே நம்ம என்ன செய்யறது இல்லை? அதை பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. தகாத விதமாய் என்ன? தகாத வித ஜெபம். தகாத விதமாய், அதாவது தேவ சித்தத்தில் இல்லாத எல்லாமே தகாதுதான். நம்ம ஒரு ஜெபம் பண்றோம்னு சொன்னா அது தேவ சித்தத்தில் இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப அவருடைய சித்தத்தின் ஜெபம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், எல்லா மனுஷனும் தேவனை அறிகிற அறிவில பூர்ணமாய் மாறணும். அதுதான் அவருடைய சித்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு என்னது தேவைங்கிறத கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். இப்போ உங்களுக்கு கார் தேவைன்னா கர்த்தர் உங்களுக்கு கார் தருவார். பைக் தேவைன்னா பைக் தருவார். உங்களுக்கு என்ன தேவையோ அவருக்கு தெரியும். அப்ப அந்த தேவையை கர்த்தர் பூர்த்தி செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம தகப்பனாகி நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்ட்டு. அப்படின்னா என்னன்னா, நம்முடைய தேவைகள் என்னதுன்றது அவருக்கு தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஜெபம் பண்ற ஜெபம் தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிற ஜெபமாய் நம்ம செய்யும். மற்றவர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மற்றவருடைய நலன்களை நம்ம கருதுறோம். அப்ப இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசின் பிடியில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், வியாதி உள்ளவர்களுக்கு சுகம் கொடுத்தார், பலவிதமான பலவீனத்தில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அப்ப இயேசு தன்னுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சார் அப்படின்னா, அதாவது 99% 100% அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவர் தன்னுடைய பிரயாசங்களை அவர் பட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டியது அவசியமா. தகாத ஜபங்களை நம்ம செஞ்சோம்னா அந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தர மாட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 42, 43, 44 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம்,
ஆகையால் தேவரீர் தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொண்டீர். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்முடைய மேகத்தால் மூடிக்கொண்டீர். அப்ப ஜெபம் உட்பிரவேசிக்காதபடி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார்? அதை அடைச்சிடறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப நம்ம எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு பிரியமான ஜெபத்தை செய்யணும். அதனாலதான் சீஷர்கள் எல்லாரும் அற்புதம் எப்படி செய்யுதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஜெபம் எப்படி பண்றது ஆண்டவரேன்னு கேட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல போகும்போது ஆண்டவரே வானத்திலிருந்து அக்னி இறக்கி இவங்களெல்லாம் அழிச்சிட்டான்னு கேட்டாங்க. அப்படின்னா வானத்திலிருந்து எப்படி அக்னி இறக்கணும் அப்படின்றதுக்காக ஃபார்முலாலாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குன்னு கேட்கவில்லை. அவங்களா சொல்றாங்க ஆண்டவர் வானத்திலிருந்து அக்னி இறக்கி நாங்கள் இதை அழிச்சிட்டா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனால் ஜெபம் பண்றதுக்கு கேட்டாங்க, ஆண்டவர் நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன அற்புதம் செய்யறதுக்கு அடையாளம் செய்யறதுக்கும் கேட்கல, ஜெபம் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுங்க கற்றுக் கொடுங்க. மத்திய 6ஆம் அதிகாரத்துல 9-12 வசனங்கள்ல ஆண்டவர் பரமண்டலத்தின் ஜெபத்தை சொல்றார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமானது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப ஜெபம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும்? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணி. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படும். அப்ப பரிசுத்த அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி பரிசுத்தம் பண்ணி ஆரம்பிக்கணும் ஜெபத்தை. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப பரலோகத்துல எப்படி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி பூமியில என்ன பண்ணணும், செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு கூட தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். அப்போ நடுவில் அந்த ஜபத்தினுடைய நடுவில் சொன்னது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. அப்போ என்னென்ன நமக்கு என்ன தேவையோ இன்னைக்கு என்ன தேவை அந்த காரியங்களை கரெக்டாக வேணும் என்ன பண்ணுங்க தாங்க ஆண்டாங்க. அப்போ நம்ம ஜபத்தினுடைய மைய பகுதியில் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்முடைய தேவைகள் என்னமோ எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணுமோ அதை சுருக்கமா அந்த காரியத்தை வைக்கணும். கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்றாரு ஆண்டவரே, அந்த எங்கள் கடனாளிகளுக்கு நீர் எங்களுக்கு என்ன பண்ணுங்க மன்னியும் ஆமேன்னு சொல்லி முடிக்கணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமென். அப்ப நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? பிதாவிட்ட கேட்கிறோம். யார் மூலமா கேட்கிறோம்? இயேசுவின் மூலமாக கேட்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவானின் சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கும் பொழுது யோவான் 12ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிக்கும் போது இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே இந்த வேளையில் இன்று என்னை ரட்சியும் என்று சொல்லி, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இந்த சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிடுச்சு. அப்போ இயேசு தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிற ஜெபமாயிரும். உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துறேன் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நான் இன்னும் என்ன பண்ணுவேன் மகிமைப்படுத்துவேன். இப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜெபமாயிருக்கும். ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமாயிருக்கும். தேவ சித்த நிறைந்த ஜெபமாயிருக்கும். இயேசு கல்வாரி சிலுவையில மரிக்க போகும்போது ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார்களாம் ஜெபம் பண்ணினார். மத்திய 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணி. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிதாவின் சித்தம் நிறைவேறுகிற ஜெபமாயிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இரட்சகர் என்னும் கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த பூமி நமக்கு சொந்தமல்ல என்பதை நம்ம அறிந்தவர்களாயிருக்கோம். இந்த பூமியில நமக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் தற்காலிகமான ஆசீர்வாதம். நமக்கு நிரந்தர ஆசீர்வாதம் இதுதான். பரலோகத்துல இயேசுவோடு கூட
நித்தியமாய் இருப்பதுதான் நமக்கு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில அந்த பரம ராஜ்யத்தை குறித்து, பரம காணானை குறித்து நம்முடைய பிரயாணங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஜெபங்கள் தேவன் அங்கீகரிக்கும்படியான ஜெபங்களாய் இனி நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அதனால மாயக்காரரை போல வீண் வார்த்தைகளை அனுப்பாம, பெருமைக்காரரை போல ஜெபம் பண்ணாம, அக்கிரம சிந்தையோடு ஜெபம் பண்ணாம, துன்மார்க்கமா ஜெபம் பண்ணாம, கிரியைகளை பொல்லாத ஜெபம் பண்ணாம, கர்த்தருக்கு பிரியமான ஜெபமாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கார். கர்த்தரை சொந்தம் பண்ணுவோம்.